புது பலியினில் கலந்திட வாருங்களே. புதுமை தேடுகின்ற இதயங்களை புது பலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. படும் இறைவனின் ஊழியரே, இறைவனின் பணியினை ஏற்றிடவே. படும் இறைவனின் ஊழியரே, இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இகமதிலினிலே அழைக்கின்றார், இகமதிலினிலே அழைக்கின்றார். தலைவன் தந்த தலைவன் இயேசுவின் வழியினில் இந்த தரணியை நாளும் வழி நடத்திடவே அழைக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. ஏழையர் வாழ்வை உயர்த்திடவே, எங்கும் எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே. ஏழையர் வாழ்வை உயர்த்திடவே, எங்கும் எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே. அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே. உதயம் தேடும் இதயங்கள் எல்லாம் உண்மை விடுதலை அடைந்திடும் நிலையை உன் வழியே அவர் காண்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். புவியில் ஆண்டவர் அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறை நெஞ்சங்களே, புனித சந்தியாகப்பரின் 2ஆம் நவநாள் திருப்பலியில் பங்கேற்கும் இறை குலமே, இன்றைய விழாவை சிறப்பிக்கும் பாம்பன் பங்கு அருட்பணியாளர்களும் மற்றும் பங்கு இறை மக்களும் ஆகிய நாங்கள்
தம் உழைப்பில் கவனம் செலுத்தியவர் என்ற தலைப்பில் உங்களை சிந்திக்க அழைக்கிறோம். உழைப்பவர் பசி அவரை மேலும் உழைக்கச் செய்கிறது. உண்ண விரும்பும் அவரது வயிற்று பசி அவரை அதற்கு தூண்டுகிறது. நீதிமொழிகள் 16:26. இன்றைய உலகில் வெறும் உணவு பசிக்காக மட்டும் மனிதன் உழைப்பதில்லை. பணம், பதவி, பட்டம், அதிகாரம் போன்ற தீரா பசியினால் உந்தப்பட்டு சொந்த ஆதாயத்திற்காக உழைப்பில் கவனம் செலுத்தி அலைபவர்களை நாம் அன்றாட வாழ்வில் கண்கூடாக காண்கிறோம். நம் புனிதர் யாக்கோப்பு இவ்வுலக உணவுக்காக உழைப்பில் கவனம் செலுத்தவில்லை, விண்ணக உணவை பெற உழைத்தார். ஆகவேதான் அவருடைய தாய் இயேசுவிடம் வந்து உமது அரியணையின் அருகில் தன் மகன்களை அமரச் செய்யும் என்று வேண்டினார். இயேசுவின் அருகில் அமர வேண்டும் என்ற ஆன்மீக பசிதான் அவரை விண்ணக வாழ்வுக்கான உழைப்பில் கவனம் செலுத்த வைத்தது. ஏழைகள் மதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வினால் ஏழைகளை அன்பு செய்யவும் ஏழைகளை மதிக்கவும் நமக்கு தம் திருமுகத்தின் வழியாக கற்றுத்தருகிறார். அவர் கூறிய வார்த்தைகள் நம் வாழ்வை சீராக்கும் ஆற்றல் கொண்டவை. எனவே உதவி செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், ஏழை தாய்க்கு உணவளியுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள், ஏழை குழந்தைக்கு கல்விக்கரம் நீட்டுங்கள். கொடு, வட்டிக்கு அல்ல, உன் வருவாயில் கொஞ்சம் கொடு. அன்பை பொழியுங்கள், ஆதரவற்றோர் மகிழ்வதற்கு. ஆம், நம் கண்ணில் காண்கின்ற ஏழைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டோர் ஆகிய துன்புறும் மக்களுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் இயேசுவின் இறையரசு பணிக்கு நாமும் உழைக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இப்பலியில் வரம் வேண்டி ஜெபிப்போம். இறையருளை நிறைவாய் பெறுவோம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சந்தியாகப்பருடைய அன்பு பக்தர்களே, அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த திருப்பலிகளை முழுமையாக நம்பிக்கையோடு பங்கெடுக்க நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கைகளை குவித்துக் கொள்ளுவோம். கண்களை மூடியவர்களாக நம்முடைய ஆலயத்தினுடைய வலப்புறத்திலே நீரே என் நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இடப்புறத்திலே நீரே என் புகழிடம் என்று எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை, இந்த புகழிடம், இந்த இரண்டையும் உள்ளடக்கி நடுவிலே எழுதப்பட்டிருப்பது புனித சந்தியாகப்பர் ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கைகளை குவித்தவர்களாக கண்களை மூடியவர்களாக இந்த மாலை நேரத்தில் நம்மை அழைத்து வந்த நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த திருப்பள்ளியிலே முழுமையாக பங்கெடுக்க, முழுமையான ஆசியை பெற்றிட, வா நலம் பேறு மகிழ்ச்சி உண்டாகுக என்று ஆகாய் நூலிலே மிக தெளிவாக சொன்னதனை போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னதனை போல இதோ இந்த நேரத்தில், அருமையான நேரத்தில், அருமையான இடத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நான் நலம் நல்குவேன் என்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க வந்திருக்கின்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் செய்கின்ற தொழிலை ஆண்டவர் முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடல் தாயை நம்பி இருக்கின்ற நாம் அந்த கடலோடு கடலாக எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பின்னே வாருங்கள், நான் மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னை பின்பற்றி வா என்று அழைத்த ஆண்டவரிடம் இது இந்த நேரத்தில் நாம் அனைவருமே அவரை பின்பற்றுவதற்காக, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இது இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசியை பெற தடையாக இருக்கிற நமது குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், அறிந்து அறியாமல் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் நினைத்து பார்த்து இதோ இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக கொண்டிருக்கிறோம். கைகளை குவித்தவர்களாக கண்களை மூடியவர்களாக மீண்டுமாக அருமையான காற்று நம்முடைய உடலை தொட்டு தழுவி கொண்டிருக்கின்றது. ஜெபிப்போமா, ஜெபிப்போமா, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இணைந்து இந்த மன துயரில, இந்த மறை நிகழ்வில முழுமையாக பங்கெடுத்து ஆசியை பெற ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
ஆண்டவரே, இதோ உன்னை தேடி வந்திருக்கிறேன், ஓடோடி வந்திருக்கின்றேன், உன்னை பின்பற்றியவனாக வந்திருக்கின்றேன், உன்னோடு வாழுவதற்காக என்னையே தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய செயல்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொன்னவர்கள் எல்லாம் ஒப்புக் கொடுத்து அந்த ஜெபங்கள் எல்லாம் முழுமையாக கேட்பதற்கு இந்நேரத்தில் ஜெபிப்போம். இணைந்து பாடி ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க இதோ இந்த நேரத்தில் என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும் என்ற பாடலை இதோ இந்த நேரத்தில் இணைந்து மன்னிப்பு பெற ஜெபிப்போமா? இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். எல்லோரும் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக சேர்ந்து என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். இணைந்து சேர்ந்து என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். நேரத்தில் நம்முடைய இரண்டு கைகளையும் தலை மீது வைத்துக் கொள்ளுவோமா? பாவ மன்னிப்பு பெறுவதற்காக ஆண்டவருடைய ஆசியை பெற இரண்டு கைகளையும் தலையிலே வைத்தவர்களாக தீர்த்து எழுதிய நூலிலே 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீரே என் மாதிரியாயிரு, நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் விட்டுக்கொடு, நலம் தரும் வார்த்தைகளை பேசு என்ற இறை வார்த்தைக்கு முன் முரண்பாடாக வாழ்ந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும் என்று இணைந்து இந்த இரண்டு கரங்களை வைத்தவாறு இணைந்து பாடுவோமா? இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். சேர்ந்து என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். இரண்டு கரங்களையும் குவித்துக் கொள்ளுவோமா? இரண்டு கரங்களையும் குவித்த பிள்ளைகளாக எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்திலே 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கலாம். அனைத்திலும் நன்னடத்தை உடையவர்களாய் இருக்கவே விரும்புகிறோம் என்ற இறை வார்த்தையை அறிந்தும் நன்னடத்தை இல்லாமல் வாழ்ந்து வந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இதோ இந்த நேரத்திலே கைகளை குவித்த பிள்ளைகளாக இந்த சந்தியாகப்பருடைய நவநாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மன்னித்திட என் இயேசுவே என்னை மன்னியும் என்று இணைந்து மீண்டுமாக இரு கரங்களை குவித்தமாறு பாடி ஆண்டவரிடம் மன்னிப்பு பெறுவோமா? இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக என் இயேசுவே
என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். இரண்டு கரங்களையும் நம்முடைய இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுவோம். இந்த நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுவோம். இந்த நெஞ்சிலே வைத்தவர்களாக யாக்கோபு எழுதிய புத்தகத்திலே 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கலாம். உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்ற இறை வார்த்தையை வாழ மறந்த குற்றத்திற்காக இந்த இருதயத்தின் மீது இந்த இதய அன்பிலே நிலைத்திருக்க இந்த இதயம் எவ்வாறு நமக்கு துடிக்கிறதோ அந்த இதயத்தை தொட்டவர்களாக இதோ நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு வேண்டி அந்த குற்றத்திற்கு பாவத்தை ஏற்று வாழுவதற்காக என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும் என்று இணைந்து மீண்டுமாக பாடி ஆண்டவர் மன்னிப்பு வேண்டுவோமா? இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். இணைந்து என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். சேர்ந்து என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். இறுதியாக என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும். மன்னிக்கின்ற தெய்வம், நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகின்ற தெய்வம், நம் எல்லோரையும் வாழ்வாக்கக்கூடிய தெய்வம், எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகும். உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகும். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமக்கு மேலான மாட்சியின் பொருட்டே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தந்தையின் திருமகனாகிய
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் மேற்றினை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி புரியவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. ஆண்டவரே பேசும், உம் அடியேன் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் பிள்ளை நான் கேட்கின்றேன். யாக்கோபு தன் கண்களை உயர்த்தி பார்த்து ஏசா 400 ஆட்களோடு வருவதைக் கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளையையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினர். அவர் அவர்களுக்கு முன் சென்று தன் சகோதரரை நெருங்கிச் செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டித் தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உன் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள் இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவருடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உன் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாய் உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டுமட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்தி அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
மீட்ட வலிமை நிறைந்த தெய்வமே. வானின் மழையாய் இறங்கி வந்த இரக்கம் நிறைந்த தெய்வமே, வல்ல செயலால் என்னை மீட்ட வலிமை நிறைந்த தெய்வமே. பொருளும் வேண்டும் இரக்கம் ஒன்றே போதுமே, இரக்கம் ஒன்றே போதுமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் இரக்கமே. வானின் மழையாய் இறங்கி வந்த இரக்கம் நிறைந்த தெய்வமே, வல்ல செயலால் என்னை மீட்ட வலிமை நிறைந்த தெய்வமே. மறந்தும் என்னை தேர்ந்து நேசம் பொழியும் உன் இரக்கமே, விலகிச் சென்று அருகில் வந்து அரவணைக்கும் இரக்கமே. அன்பை மறந்தும் என்னை தேர்ந்து நேசம் பொழியும் உன் இரக்கமே. விலகிச் சென்று அருகில் வந்து அரவணைக்கும் இரக்கமே. தீமை செய்தும் பரிவு கொண்டு நன்மை பொழியும் உன் இரக்கமே. தாயை போல தேற்றி காக்கும் கனிவு நிறைந்த உன் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. இருந்தேன் உணவாய் மாறி உயிரை தந்தவும் இரக்கமே. பிடியில் கிடந்தேன் பிழைக்கச் செய்யும் வல்லமை உன் இரக்கமே. பசியாயிருந்தேன் உணவாய் மாறி உயிரை தந்தவும் இரக்கமே. பிடியில் கிடந்தேன் பிழைக்கச் செய்யும் வல்லமை உன் இரக்கமே. தனிமை துயரில் தவிக்கும் போது அனைத்து காக்கும் உன் இரக்கமே. தாகம் தீர்க்கும் வானின் மழையாய் அருளை பொழியும் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. வானின் மழையாய் இறங்கி வந்த இரக்கம் நிறைந்த தெய்வமே, வல்ல செயலால்
ஒன்றே போதுமே, இரக்கம் ஒன்றே போதுமே, என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. என்னை காப்பதும் சுமப்பதும் மீட்பதும் உன் இரக்கமே. தூய பவுலடிகளார் தெசலோனிக்கேருக்கு எழுதிய 2ஆம் திருமடலிலிருந்து வாசகம். ஆண்டவரே பேசும், அடியான் நான் கேட்கின்றேன். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 15 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காகவே உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலைகளை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். இத்திருமுகத்தில் நாங்கள் எழுதியவற்றிற்கு கீழ்ப்படியாதோரை குறித்து வைத்துக்கொண்டு அவர்களோடு பழகாதிருங்கள், அப்பொழுதாவது அவர்களுக்கு வெட்கம் வரும். ஆனாலும் அவர்களை பகைவர்களாக கருதாது சகோதர சகோதரிகளாக எண்ணி அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி இயல் 1 இறை திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும்
அவர் சகோதரரான அந்திரேயாவையும் இயேசு கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் வலது கரத்தை உயர்த்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பெரிய யாக்கோபு, ஜேம்ஸ், சந்தியாகப்பர் என்ற பல பெயர்களை கொண்டவர் நம் புனிதர். அவருடைய பெருவிழாவின் 2வது நவநாளிலே தம் உழைப்பில் கவனம் செலுத்தியவர் என்ற ஒரு தலைப்பினை சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம எல்லோரும் உழைக்கிறோம். உழைக்கிறோமா இல்லையா? உழைக்கிறோமா இல்லையா? உழைக்கிறவங்க மட்டும் திருப்பி கரங்களை உயர்த்துவோம். நான் உண்மையாகவே உழைக்கிறேன். இன்றைய 2வது வாசகத்தில் உழைக்காதவன் பிறரை பற்றி எப்பவுமே பேசக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றது. அதனால உழைக்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துவோம். இயேசுவுக்கே புகழ். ரொம்ப பேர் உழைக்கல இந்த சைடு. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்ட சீடருள் ஒருவர், தனது தாயின் அன்பை பெற்றவர், அன்னை மரியாளின் ஆசிரை பெற்றவராக இருந்தபோது அன்னை மரியாளுக்கு முதலாக தன் கடின உழைப்பினால் ஆலயத்தை எழுப்பக்கூடிய பேறு பெற்றவராக விளங்கியவர் நம் புனிதர். துன்ப கிண்ணத்தில் பங்கெடுப்பதற்காக தனது தாயின் பரிந்துரையை கொண்டவர் நம் புனிதர். இறுதியாக இறைவனுக்காக தனது உயிரையே மறை சாட்சியாக அர்ப்பணித்தவர் நம் புனிதர் சந்தியாகப்பர். ஆகவே உழைப்பே உயர்வு, உழைப்பே என் வாழ்வு, உழைப்பே என் மூச்சு என்று வாழ்ந்தவர்தான் நம் புனிதர். இன்றைய நாளிலே உழைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உழைப்பிலே உயர்வதற்காக பலவிதமான முயற்சிகளை நமது வாழ்விலே எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன தொழில் செய்யலாம், எப்படி அதை செய்யலாம், நாம் செய்ய போகின்ற தொழிலிலே நாம் எவ்வாறு வெற்றியை காண வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கின்ற தொழிலை வெற்றி காண்பதற்காக ஒவ்வொரு நாளும் கடின உழைப்போடு, கடின முயற்சியோடு, நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நமது சந்தியாகப்பர் நமது பாதுகாவலராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் செய்த தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மீன்பிடி தொழில் செய்வது
ஒரு எளிமையான காரியம் அல்ல, மாறாக மிகவும் சிரமமான ஒரு தொழிலாக இருக்கின்றது. உயிரையே பணைய வைத்து உயிர் திரும்ப வருமோ வராதோ என்ற ஒரு எண்ணத்தோடு உயிரை கையில் பிடித்தவராக, நமது உயிரை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தவராக கடலுக்கு செல்லுகின்றோம். கடலில் இருந்து மீண்டும் நாம் கரைக்கு திரும்பி வரும் வரை நமது குடும்ப உறவானது நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கடினமாக உழைக்காமல் குறுகிய வழியிலே நாம் விரைவாக பெரும் பணக்காரர்களாக பெரியவர்களாக நாம் வாழ ஆசைப்படுகின்றோம். ஆகவே இந்த ஆசையானது, இந்த பேராசையானது நமது வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்வாகத்தான் இருக்கின்றது. நாம் குறுகிய காலத்தில் சம்பாதிப்பதற்காக நாம் பொய் பேசுகின்றோம், திருடுகின்றோம், பிறரை ஏமாற்றுகின்றோம், பிறர் வாழ்வை கேள்விக்குறியாக்கின்றோம், பிறருடைய நற்பெயரை நாம் கெடுக்கின்றோம், பிறருடைய வாழ்வை நாம் அழிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் கடின உழைப்பாளியாக இருக்க விரும்புவதில்லை, மாறாக மேலுகால்லாம் வலிக்கவே கூடாது. நான் வேலை செஞ்சா மேலுகால் வலிக்காம உட்கார்ந்துகிட்டு சாப்பிடணும், உட்கார்ந்துகிட்டு எனக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களை நான் வாங்கணும். முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா நான் பிறரை ஏமாத்துறேன். நான் பிறரை ஏமாத்தினா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஈஸியா எனக்கு தேவையான பொருள் அனைத்தையும் நான் வாங்கிக் கொள்ளுவேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழக்கூடாது. மாறாக கடின உழைப்போடு நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் அது மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே உழைக்காதவன் உண்ணலாகாது என்று புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே நாம் இன்று வாசிக்க கேட்டோம். ஆக உழைக்காதவன் உண்மையாகவே உண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம மத்தியில பார்க்கிறோம், கடின உழைப்பாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆலயத்திற்கு வந்து பகல் நேரங்களிலே ஜெபிக்கக்கூடியவர்கள், திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? பேசிட்டு இருக்கையில சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த நேரத்துல திருப்பலி இருக்குது, ஆனா என்னுடைய மனது எல்லாமே ஆலயத்துல தான் இருக்குது, திருப்பலியில் பங்கெடுக்க முடியவில்லை என்ற ஒரு மன வருத்தம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்துல நான் இந்த வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை நான் ஓட்ட முடியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காசு பணம் கொடுக்க முடியும். ஆகவே என்னால் வேற வழி இல்லை. ஆனால் என்னுடைய ஞாபகங்கள், என்னுடைய நினைப்புகள் அனைத்துமே கடவுளை மட்டும்தான் என் வாழ்விலை நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்தான் எனக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நமக்கு எல்லாமுமாக இருக்கின்ற ஆண்டவர் ஒரு மாபெரும் கொடையாக ஒரு வல்லவரான புனிதரை, புனித சந்தியாகப்பரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்னவென்றால் அவர் தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் குடும்பத்திலே அவர் உழைக்கின்ற பொழுது, குடும்பத்திற்காக உழைக்கின்ற பொழுது மீன்பிடி தொழிலை செய்கின்றார். அவர் ஒரு தந்தையை போல, தந்தை செபதேயுவை போல ஒரு முன்கோபக்காரர், ரவுடின்லாம் சொல்லுவாங்க அவரை. இவன் வாழ்க்கையில் எப்படி உருப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாகப்பரை பார்த்து, யாக்கோப்பை பார்த்து பேசியவர்கள் பல பேர். ஆனால் அப்படி பேசிய நபர்கள் இன்று நாம் அவரை புனிதர்களாக பார்க்கின்றோம். வாழ்க்கையில விளங்கவே மாட்டான், உருப்படவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் தெருவில் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொன்னவர், தனது குடும்பத்திற்காக உழைத்தவரை பார்த்து சொன்ன மக்கள் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நமது கண்களுக்கு வியப்பூற்றும் அளவிற்கு புனித சந்தியாகப்பரை வழிபடக்கூடியவராக இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் செய்த தொழிலை நாம் செய்தவர்களாக இருக்கின்றோம். அவர் எப்படி பாக்கியம் பெற்றாரோ, அவர் எப்படி இறைவனிடமிருந்து பேறு பெற்றாரோ, அதே பாக்கியம் பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக நமது வாழ்விலும்
நாம் செய்கின்ற தொழிலிலும் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கக்கூடிய ஒரு புனிதராகவும் அதை நாம் வாழ்விலே உணரக்கூடிய அவருடைய மக்களாகவும் நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ குறுகிய வழியில் நாம் எப்படி சம்பாதித்தாலும் சரி, நாம் எப்படி வாழ்விலே உயர்ந்தாலும் சரி, இதோ நம்மை ஆண்டவர் கீழே தள்ளிவிடுவார் என்று இறைவாக்கினர் உபாதியா நூலிலே அதிகாரம் 1:4 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கின்றது. நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் நீர் கூட்டை கட்டினாலும், அங்கிருந்து உன்னை நான் கீழே விழ செய்வேன் என்றார். ஏனென்றால் என்னுடைய உழைப்பானது ஒரு நிலையான உழைப்பு கிடையாது, ஒரு உண்மையான உழைப்பு கிடையாது. நான் செய்கின்ற தொழில் ஒரு நல்ல தொழிலாக இருக்க முடியாது. ஏனென்றால் நான் குறுகிய வழியில், குறுகிய எண்ணத்தோடு, குறுகிய செயலோடு செய்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆனால் கடின உழைப்போடு நாம் செய்தோம் என்றால் உண்மையாகவே நமது வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனக்கு பாதுகாவலராக இருக்கின்ற எம் புனிதர் சந்தியாகப்பர் எனக்கு ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல புனிதராக இருக்கின்றார் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நமது வாழ்வை நாம் முன்னோக்கி செல்லுகையில் நிச்சயமாக இறைவனுடைய ஆசீரும் அவருடைய இரக்கமும் அருளும் நிரம்ப பெற்றவர்களாக புனித சந்தியாகப்பரின் வழி நடத்துதல் எப்பொழுதுமே நமக்கு இருக்கின்றது என்று உணரக்கூடியவர்களாக நமது வாழ்வானது சென்று கொண்டிருக்கின்றது. திருப்பாடல் 128:2 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று திருப்பாடல் ஆசிரியரானவர் கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வாறு சகோதரர்களான யாக்கோப்பு ஏசா சந்திக்கிறார்கள். யாக்கோப்பு தனது குடும்பத்திற்காக உழைத்தார், பல இடங்களில் ஏமாற்றப்பட்டார். ஆனால் இறுதியாக தனது சகோதரனை ஏமாற்றி இருந்தாலும் அவனுக்கு உரியதை கொடுக்கும் பொழுது மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றான். தனது மூத்த சகோதரர் கொடுக்கின்ற அன்பை ஏற்க மறுக்கும் பொழுது, இதோ நீர் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் முகத்திலே நான் கடவுளுடைய முகத்தை காண மாட்டேன், கடவுளுடைய கருணையை உணர மாட்டேன், ஏற்றுக்கொள் என்று யாக்கோப்பு கூறுகையில் ஏசா ஏற்றவனாக இருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ நம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, மன மாற்றத்தோடு அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்களை நோக்கி செல்லுகையில், அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகையில், விட்டு சென்றாலும் பிரிந்து சென்றாலும் நம்மை தேடி வரக்கூடியவர்களாக, அவர்களுடைய மனதை மாற்றக்கூடியவர்களாக நாம் திகழ்கின்றோம். ஆகவே எவ்வாறு யாக்கோப்பு ஏசா சந்திப்பின் மூலமாக அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக, அன்பின் சந்திப்பாக இருந்ததோ, இதோ சந்தியாகப்பர் நம் புனிதர், நமது பாசமிகு பாதுகாவலர், நம்மை எப்பொழுதுமே வழிநடத்தக்கூடியவர், நமக்காக துணையாக இருப்பவர், இதோ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு செவிமடித்தவர்களாக உண்மையிலேயே உழைப்பின் மூலமாகவே நான் ஒவ்வொரு நாளும் நான் உண்ணுகின்ற உணவை நான் உண்ணுகிறேன், எனவே உழைப்பை நான் என் வாழ்வில் முக்கியமாக மையமாக வைத்து செயல்படுகின்றேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக யாக்கோப்பு நூலிலே அதிகாரம் 1:2-3 என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதியோடு இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். உன்னை ஒருபோதும் கைவிட முடியாத ஒரு தந்தையாக இருக்கின்றார். ஏனென்றால் உனக்கு ஆசிரை கொடுத்த ஒரு தந்தையாக இருக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வாறு சோம்பேறித்தன வாழ்வை வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்வில் நாம உருப்படவே முடியாது. வாழ்க்கையில் நம்ம உருப்படவே முடியாது. நம்ம திங்கிற சோறு செரிக்குமா செரிக்காதான்னு தெரியாது. ஏன்னா சோம்பேறியா இருக்கிறோம், பிறரை ஏமாத்துறோம், பிறருடைய வாழ்வை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நல்லவர்களுக்கு சோதனை ஏற்படும். நம்ம
அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஃபாதர் கடலுக்கு செல்றோம், பாடு இல்லை, வெறும் படகோட திரும்பி வர்றோம், ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் இது கடவுளுடைய சோதனை. கடவுள் உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் சோதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு நாள் எவ்வாறு நமது மகிழ்ச்சியை ஆண்டவர் முழுமையாக அள்ளி தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே மன மகிழ்ச்சியோடு நாம் காத்திருக்க வேண்டும். நமது நம்பிக்கையானது எப்பொழுதுமே நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் நமது பாதுகாவலரிடம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை சரியாக நாம் செய்தோம் என்றால் நம் புனிதரனுடைய ஆசீர் எப்பொழுதுமே நமக்கு இருக்கும். நம் புனிதர் எப்பொழுதுமே நம்மை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருத்தூதர் பணி அதிகாரம் 12 வசனம் 2 யோவானின் சகோதரரான யாக்கோப்பு வாளால் கொல்லப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக முதல் மறை சாட்சியானார். அன்று கலிலேயா கடற்கரையிலே தனது தந்தையோடு படகையும் வலையையும் பழுது பார்த்து கொண்டிருந்த யோவான் யாக்கோப்பு இருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவானவர் அழைத்த பொழுது, ஏன் என்னை கூப்பிடுறிய, எதற்காக என்னை அழைக்கிறீர் என்ற ஒரு கேள்வி இல்லாமல், இதோ நான் வருகின்றேன் என்ற ஒரு வார்த்தையோடு இயேசுவை பின்தொடர்ந்தவராக இருக்கின்றார். அன்று வானதூதர் எவ்வாறு அன்னை மரியாளை அழைத்தாரோ அதேபோல் இறைமகன் இயேசு கிறிஸ்துவானவர் நம் புனிதர், நம் பாதுகாவலர் யாக்கோப்பை அழைத்த போது வேற எந்த பேச்சும் பேசல. மாறாக அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்தவராக, அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தவராக, குடும்பத்திற்காக உழைத்தவர், கடவுளுக்காக உழைப்பின் மூலமாக மறை சாட்சியானார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ அவருடைய அர்ப்பண வாழ்வு, அவருடைய நற்செய்தி பணியானது இன்று வரைக்கும் ஸ்பெயின் நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. எவ்வாறு ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலராக இருக்கின்றார், சிலி நாட்டின் பாதுகாவலராக இருக்கின்றார், இன்று நம் ஒவ்வொரு மீன்பிடி தொழிலுக்கும் பாதுகாவலராக, நம் பகுதி வாழ் மக்களின் பாதுகாவலராக புனித சந்தியாகப்பர் இருக்கின்றார். எனவே கடின உழைப்போடு நாமும் ஆண்டவரை நோக்கி செல்லுவோம். குறுகிய வழியில் நமது உழைப்பை, நமது உற்சாகத்தை, நமது ஆற்றலை பயன்படுத்தாமல் கடின உழைப்போடு ஆண்டவரை நோக்கி செல்லுகையில் சோதிக்கப்பட்டாலும், இதோ கடின உழைப்போடு நான் ஆண்டவரே உம்மை நம்பியவராக நான் இருக்கின்றேன், உம் மீது விசுவாசம் கொண்டவனாக நான் இருக்கின்றேன், இதோ நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஏனென்றால் நான் உழைக்கின்றேன் என்றால் அது உம்முடைய வல்ல செயலை என்று நாம் மனதிலே உறுதி எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது உழைப்பின் பாதுகாவலராக, உழைப்பின் நல்ல பணியாளனாக இருந்த யாக்கோப்பினுடைய ஆசிரோடு தொடர்ந்து நாமும் இந்த உலகில் பயணிக்க, இந்த திவ்ய பலியில் பயணிக்க, நாம் செய்கின்ற தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்க, குறிப்பாக இந்த மீன்பிடி தொழிலை ஆசீர்வதிக்க தொடர்ந்து புனித சந்தியாகப்பரின் வழியாக ஜெபிப்போம். அவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு பரிந்து பேசி நமக்கு புனிதத்துவத்தையும் பாதுகாப்பையும் தந்தருள அவருடைய வரங்களை நோக்கி மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதையும் எதிர்பார்க்காமல் நிறைவேற்றக்கூடியவர் நம் ஆண்டவர். இதோ மன உறுதியோடு அவரை நாடி வந்திருக்கின்ற நாம் அனைவரும் நமது உள்ளத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் புனித சந்தியாகப்பர் வழியாக எடுத்துரைப்போம். அருள் பொழிவு செய்து அரவணைக்கும் நிறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பணியை ஓப்புடன் ஆற்ற உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் கன்னியர்கள், துறவியர்கள், பொது நிலையினர் அனைவருக்கும் நீ நிறைவான ஆசியளித்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயனும் மேலாக தயவுடன் காக்கும் இறைவா, எம் தாய் நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று
ஆட்சி புரியும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் உமது பேரருளை அளித்து அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழத் தோண்டும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணங்களில் முதன்மையானது என்பதை நினைவு கூர்ந்து எமது பொருட்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும், அதன் வழியாக எம் தீவில் பசி, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழ புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா, நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, போர், கலவரம், தீண்டாமை, கல்லாமை, இல்லாமை அகன்று மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாய் வாழ வரமருள புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலே 26:3 கூறப்பட்டது போல, அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம் மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் என்று சொன்ன இறைவா, இதோ மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் கேட்ட அனைத்து வரங்களையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீர். எங்களுடைய உள்ளங்களில் உள்ள அனைத்து தேவைகளையும் நீர் அறிவீர். எங்களுக்கு மன அமைதியை கொடுத்து எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அன்பையும் அமைதியையும் நீர் கொடுப்பீர் என்று முழு மனதோடும் உறுதியோடும் நம்புகின்ற இந்த வேளையில் புனித சந்தியாகப்பர் எங்களுக்காக உம்மிடத்திலே பரிந்து பேசி எல்லா வரங்களையும் எங்களுக்கு பெற்றுத் தருவார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே, வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே, உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது உடலும் உயிரும் தருவேன். உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது உடலும் உயிரும் தருவேன். வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே, உழைத்திடும் தினம் ஒவ்வொரு இதயமும் உயர்ந்திடும் என்று உனதருள் இதயம், முனைந்திடும் தினம் ஒவ்வொரு கணமும் சிறந்திடும் என்று மானிட ஜனனம். இயேசுவே, 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 நேசிக்கும் உன் உள்ளம், பாசம் பொங்கும் இல்லம், நேசம் எல்லாம் பாசம் வீசும் நேசரே இயேசுவே, எங்கள் வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே.
இருப்பதில் இங்கு உன் கரம் போல கரணியில் என்றும் இருந்ததில்லை. இழப்பதில் உன் இயல்பினை போல இருக்கின்ற அன்பு எதுவும் இல்லை. இயேசுவே 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 நேசிக்கும் உன் உள்ளம் பாசம் பொங்கும் இல்லம் நேசம் எல்லாம் பாசம் வீசும் நேசரே இயேசுவே என் வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிர்களின் ஜீவியமே வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிர்களின் ஜீவியமே உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது முதலும் உயிரும் தருவே. உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது முதலும் உயிரும் தருவே. வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிர்களின் ஜீவியமே. உழைத்திடும் தினம் ஒவ்வொரு இதயமும் உயர்ந்திடும் என்று உணர்தருள் இதயம் முளைத்திடும் தினம் ஒவ்வொரு கணமும் சிறந்திடும் என்று மானிட ஜனனமும். இயேசுவே 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 நேசிக்கும் உன் உள்ளம் பாசம் பொங்கும் இல்லம் நேசம் எல்லாம் பாசம் வீசும் நேசரே இயேசுவே என் வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிர்களின் ஜீவியமே வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிர்களின் ஜீவியமே உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது முதலும் உயிரும் தருவே. உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது உடலும் உயிரும் தருவே. வாழ்வின் களஞ்சியமே வாழும் உயிரின் ஜீவியமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஓம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளோ. உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரினுடைய நவநாளில் உமக்கு உகந்த வழியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனவே. ஆண்டவரே,
தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் சந்தியாகப்பர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவோ மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி உரி குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உள்ளத்தால் வெளியிட்டவர்களாக கைகளை குவித்துக் கொண்டவர்களாக மீண்டுமாக ஆண்டவர் அருமையான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். நற்கருணை வாழ்வின் ஊற்று, நற்கருணை வாழ்வின் உச்சக்கட்டமாக இருக்கின்ற இந்த நேரத்தில், இதோ அருமையான நேரத்தில் பாவ மன்னிப்பை பெற்ற நாம் இறை வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக, மறையுறையின் மூலமாக நல்ல சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாக, நம்முடைய தேவைகளை எல்லாம் செவிமடுத்த இந்த நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த நேரத்தில் அந்த ஆவியானவர் ஆட்கொண்டு, அந்த ஆவியானவர் ஆற்றலாக இதோ இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்தில் நன்மைகள் செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய உடலையே, தன்னுடைய இரத்தத்தையே நன்மையாக நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஜெபிப்போமா, மன்றாடுவோமா, நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போமா. மன்னிப்பை பெற்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம். இந்த நேரத்தில் நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய துக்கங்கள், துயரங்கள், நாம் செய்கின்ற இந்த கடல் தொழில், நாம் கட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த புதிய ஆலய கட்டுமான பணிகள்
உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம், நம்முடைய தாராள உள்ளம், அதிலும் குறிப்பாக நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை நிலைத்திருக்க இதோ இந்த நேரத்தில் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆற்றலானவராக இதோ இந்த நேரத்தில் அசைவாடி பாவத்திலிருந்து மீண்டவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இதோ இந்த நேரத்தில் வருகிறார். நம்பிக்கையோடு கரங்களை குவித்தவர்களாக, நம்முடைய மனதினை ஒருமுகப்படுத்தியவர்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் கரங்களை குவித்துக் கொள்வோம். எல்லாரும் கைகளை குவித்துக் கொள்ளுவோம். கண்களை மூடியவர்களாக, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அன்பு ஆண்டவரிடம் நம்முடைய சுமைகளை சுகங்களாக மாற்றுவதற்காக இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, புனிதப்படுத்த, நம்முடைய இதயத்தை தயார்படுத்த, நம்முடைய இதயத்திற்குள்ளே இந்த ஆண்டவர் குடிகொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் புனிதமாக்க வேண்டும். அதிலே ஆவியானவர் குடிகொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கைகளை குவித்துக் கொள்ளுவோம். வெட்கப்படாமல் நம்மிடம் இருக்கின்ற வெட்கங்களை எல்லாம் ஒரு ஓரத்திலே ஒதுக்க வைத்து விடுவோமா? சொல்லிப்போம். ஒதுக்கி வைத்தவர்களாக ஒப்பு கொடுப்போம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்திலே நலம் நல்கக்கூடிய இந்த சந்தியாகப்பருடைய ஆசியை நிறைவாக கொடுக்க வேண்டும். பாம்பன் பங்கு தளத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ இந்த தங்கச்சி மடம் சூசையப்பர் பட்டணத்தில் இருந்து வந்திருக்கின்ற எம்முடைய பங்கையும் எம்முடைய பங்கு மக்களையும் இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவாக எங்களுடைய வேண்டுதல்களை கேட்பதற்காக இந்த நேரத்திலே பாடி மகிழ்ந்து உங்களிடம் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நோக்கி பாடுகின்ற பொழுது இரு கரங்களையும் குவித்தவர்களாக, கண்களை மூடியவர்களாக, நம்பிக்கையோடு இந்நேரத்திலே இணைந்து அந்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இணைந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆற்றலானவரே, அன்பின் ஆற்றலானவரே, மீண்டுமாக சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, அன்பின் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, அன்பின் ஆற்றலானவரே. ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கிட, நம்முடைய குற்றங்கள், குறைகள், சுமைகள் சுகங்களாக மாற்றிட இந்த நேரத்திலே நம்முடைய இதயத்தை தயார்படுத்த, நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நம்முடைய பாவ கரைகளில் இருந்து ஆண்டவர் நீக்கிட இந்த நேரத்திலே இணைந்து நம்பிக்கையோடு பாடி நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாவத்தை கழுவும் ஆவியானவரே, வாருமையா வல்லமையை எனக்குள், வாருமையா வல்லமையை, சேர்ந்து வாருமையா வல்லமையை
ஆற்றலானவரே அன்பின் ஆற்றலானவரே. நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற கடல் தொழிலை ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற கடல் தொழிலை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் நம்முடைய நண்பர்கள் செய்கின்ற பிற தொழில்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? நாம் இந்த நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய அண்டை நாட்டிலே பிடிபட்டிருக்கின்ற நம்முடைய மீனவ சொந்தங்களுக்காக, நம்முடைய படகுகள் மீண்டு வருவதற்காக, இன்னும் நம்முடைய நண்பர்கள் மகிழ்ச்சியோடு வாழுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற கடன் பிரச்சனைகள், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற திருமண சிக்கல்கள், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற புரிதல் இல்லாமைகள் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து, இதோ ஆவியானவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அந்த ஆண்டவர் என்னை இந்த ஆவியானவருடைய வழியாக இந்த சந்தியாகப்பருடைய நவநாளிலே, இந்த இரண்டாவது நவநாளிலே உழைப்பு, அந்த உழைக்க வேண்டும் என்றால் உண்மையுள்ள உழைப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த மறையுறையிலே கேட்டதனை போல அந்த பவுலடியாருடைய வாழ்க்கைக்கு இணங்க நம்முடைய உழைப்பிற்காக, நம்முடைய தொழிலுக்காக, அந்த கடன் பிரச்சனைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் இணைந்து வாடி ஆண்டவரிடம் ஜெபிப்போமா? கலங்கும் வேளையில் ஆவியானவரே என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. ஒரு வாய் திறந்து கலங்கும் வேளையில் ஆவியானவரே சேர்ந்து என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து ஆற்றலானவரே ஆற்றலானவரே. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடி பொழுதிலே தோன்றி மறையும் குகை போன்றவர்களைப் போல, யாக்கோப்பு எழுதிய புத்தகத்திலே சொல்லுவதனை போல, நாம் புதிதாக கட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம், இந்த புதிய தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்திற்காக ஜெபிப்போம். எத்தனையோ பேர் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு தன்னாலான உதவியை செய்திருக்கிறார்கள், பொருளாதார உதவியை செய்திருக்கிறார்கள், தனிப்பட்ட விதத்திலே உதவியை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த ஆலயம் முழுமை பெறுவதற்காக தேவையானது, இன்னும் நமக்கு தேவையான அந்த பொருளாதார உதவி. இதோ நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகலிடம் என்று எழுதப்பட்டிருப்பதனை போல, இந்த ஆண்டவர் குடிகொள்ள இருக்கின்ற இந்த புகலிடத்திற்கு தேவையான பொருளாதார உதவியை ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவர் முழுமையாக கொடுத்து, இந்த கட்டுமான பணிக்கு தேவையான அந்த அரணையும் கோட்டையும் பேடையுமாக இருக்க அவர் உதவி செய்ய, நம்முடைய மக்களினுடைய இதயத்தை அவர் குணப்படுத்தி, அவர் தொட்டு இன்னும் இந்த ஆலயம் பெருமை பெறுவதற்கு இந்த நேரத்தில் இணைந்து பாடி நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உதவிகளுக்காக இணைந்து ஜெபிப்போமா? தாய் போல் காக்கும் ஆவியானவரே இணைந்து பாடுவோம். என் நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே தாய் போல் காக்கும் ஆவியானவரே என் நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே
வாருமையா வல்லமை கைகளை உயர்த்தியவர்களாக வாருமையா வல்லமையை எனக்குள் வாருமையா வல்லமையே ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆற்றலானவரே ஆற்றலானவரே அன்பின் ஆற்றலானவரே உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நிலைத்து அலறி அழுங்கள், உங்கள் செல்வம் மக்கி போயிற்று என்று யாக்கோபினுடைய நூலிலே வடக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் செல்வர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த நேரத்திலே இந்த ஆலயத்திலே நம்பிக்கையோடு வந்து இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை பெற்றெடுத்த பெற்றவர்களை, நமக்கு தடை தொட்ட ஞான தாய் தந்தையர்களை, நமக்கு உதவி செய்தவர்களை, நமக்கு இந்த ஞானத்திலே, இந்த கல்வியிலே நம்முடைய வளர்ச்சிக்காக உழைத்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இன்னும் நம்முடைய நல்ல காரியங்களுக்கு உழைத்த ஞான பெற்றோர்கள், இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களையெல்லாம் இந்த ஆவியானவர் இந்த சந்தியாகப்பர் வழியாக இன்னும் அவர்களுடைய மேன்மையை புகழச் செய்ய, செல்வத்திலே நிலைத்து நிற்க, இன்னும் பல பேருக்கு உதவி செய்ய இந்த நேரத்தில் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்மிடம் ஜெபிக்க சொன்னவர்களுக்காக, நம்மிடம் உதவி செய்தவர்களுக்காக இந்த நேரத்திலே இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிப்போமா? தீமையை எரிக்கும் ஆவியானவரே அருள் தீயாய் எழுப்பும் ஆவியானவரே எல்லோரும் சேர்ந்து தீமையை எரிக்கும் ஆவியானவரே அருள் தீயாய் எழுப்பும் ஆவியானவரே வாருமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை வாருமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆற்றலானவரே அன்பின் ஆற்றலானவரே ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே. இரக்கம் நிறைந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த பலிபீடத்தின் மீது இருக்கின்ற இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உம்முடைய உடலாக, உம்முடைய இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற பாம்பன் பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பங்கை வழிநடத்தக்கூடிய அருள் தந்தையர்களை ஆஸ்வதியும். ஆண்டவரே, இறை ஞானத்தில் வேரூன்றி தாங்கள் பெற்ற இறை நம்பிக்கையில் எந்நாளும் வளர்ந்து, ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து தங்கள் உழைப்புகளை ஆஸ்வாதமாய் எந்நாளும் அதை கண்ணும் கருத்தோடு கவனத்தோடு அந்த உழைப்பில் வெற்றியை கண்டிட நீர் ஆஸ்வாதங்களை பொழிவீராக. தங்கள் உழைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை எல்லாம் நீரே அறிவீர். அந்த கஷ்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, ஏமாற்றங்களிலிருந்து, தோல்விகளிலிருந்து நீரே விடுவிப்பீராக. ஆண்டவரே, உம் திருமுன் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நீ ஆஸ்வதியும், நலமாக்கும். கடல் தொழிலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இழப்புகள் எல்லாவற்றையும் நீரே அறிவீர், சரி செய்வீராக. ஆண்டவரே, நீரே எங்களை ஏற்றுக்கொள்ளும், நலமாக்கும். இதனாலே திருப்பலி கருத்துக்களை வழங்கி மன்றாடுகிற, ஜெபிக்கிற, நம்பிக்கையோடு மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தினர்களை நீ கனிவோடு ஆஸ்வதியும். உன்னுடைய பரிந்துரை நாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நலமுடன் வளமுடன் வாழச் செய்வீராக. முது உழைப்பின் பயனை நீ முன்பாய் என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொரு உழைப்பும் பயன் தரக்கூடியதாக, உயர்வினை தரக்கூடியதாக, சமூக உயர்வினை தரக்கூடியதாக நீரே ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்கும் இந்த உலகமெங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டுமென இரு கரங்களையும் விரித்தவாறு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பான அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தந்த மகிழ்ச்சியான அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு
உத்தமராகிய நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாக பலவினத்தோடு வாழுகின்ற நம்மை அழைத்து வந்த நல்ல ஆண்டவர். நிச்சயமாக உங்களுடைய சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றுவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர். இவருடைய அன்பான விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். வருக வருக இறைவா நீ வருக, எந்தன் இருந்தாய் நீ வருக. வருக 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 இறைவா நீ வருக, எந்தன் இருந்தாய் நீ வருக. அன்பை பொழியும் அருளை வழங்கும் திருவிருந்தினே, அன்பை பொழியும் அருளை வழங்கும் திருவிருந்தினே. விருந்தினே விருந்தினே இயேசுவின் திருவிருந்தினே. மணியாய் கருவின் உயிராய் என்றும் காக்கும் விருந்திது, தினம் தஞ்சம் என்றே நெஞ்சம் சேர்ந்தால் கருணை பொழியும் விருந்திது. மணியாய் கருவின் உயிராய் என்றும் காக்கும் விருந்திது, தினம் தஞ்சம் என்றே நெஞ்சம் சேர்ந்தால் கருணை பொழியும் விருந்திது. உலகம் யாவும் பெருமை என்று உணர்த்த வந்த விருந்திது, உறவு வாழ்வும் பகிர்வு மனமும் பெருகச் செய்யும் விருந்திது. விருந்திது விருந்திது வாழ்வின் பொருளாய் வருமிது. விருந்திது விருந்திது வாழ்வின் பொருளாய் வருமிது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்திது, என்றும் உறவு கரமாய் உலகை தாங்க அழைப்பு விடுக்கும் விருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்திது, என்றும் உறவு கரமாய் உலகை தாங்க அழைப்பு விடுக்கும் விருந்திது. சிலுவை பயணம்
சிரமம் தந்தும் நமக்காய் மடிந்த விரும்பிது வறண்ட வாழ்வின் வளமை சேர்க்க மழையாய் பொழியும் விரும்பிது நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சந்தியாகப்பரினுடைய நவநாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் சந்தியாகப்பருடைய அன்பையும் பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கலிலேய நாட்டில் பிறந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடியின் புகழ்வராய் வாழ்ந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். புதுமையின் போது இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உருமாறும் போது இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உணவளிக்கும் போது இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க.